ஜான்சி சொல்லுங்க. அங்க என்ன மாதிரியான நிலவரம் நடந்துட்டு இருக்கு? கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்ததை தொடர்ந்து எப்பொழுது ஜல்லிக்கட்டு போட்டிற்கான சட்ட ரீதியான அனுமதி கிடைக்கும் என்ற ஏக்கத்தில் பல்வேறு அறவழி போராட்டங்களை மதுரை, அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் பகுதி மட்டுமல்லாது தமிழகத்தின் பல கிராமங்களில் ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடிய இடங்கள் தொடர்ந்து அறவழியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தன. இந்நிலையில் இன்று தை 2ஆம் தேதி பாலமேடு பகுதியில் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாகவும் வெகு விமர்சையாகவும் நடைபெற்று வந்த இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் உச்சநீதிமன்ற தடையினால் 2 வருடம் நடைபெறவில்லை. இந்த நடைபெறாத காரணத்தினால் இந்த பகுதி மக்கள் மிகவும் விரக்தியுடனும் சோகத்துடன் இருப்பதை நாம் பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வாடிவாசலுக்கு பின்பகுதியில் நின்றுட்டு இருக்கிறேன். இந்த பகுதியில் அனைத்து காவல்துறையினரும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்காங்க. அதாவது காளைகளை வாடிவாசலில் அவிழ்த்து விடக்கூடுமோ, அது சட்டத்துக்கு புறமான செயல்கள் ஈடுபடக்கூடுமோ என்பத பட்சத்தில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த பகுதி மக்கள் பொறுத்தவரை இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் தான் தை திருநாளாகவும் பொங்கல் திருநாளாகவும் வெகு விமர்சையாக கொண்டாடி வந்தனர். கடந்த 2 ஆண்டுகளாக இந்த பகுதியில் பொங்கல் திருநாளே என்பது களை கட்டாமல் குழந்தைகளுக்கு புத்தாடை கூட எடுக்காமல் ஒரு விரக்தியோடு தான் இந்த பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கதா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த வாடிவாசல் பகுதியில் கருப்பு துணியை கட்டி தங்களுடைய எதிர்ப்புகளை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். சட்ட ரீதியான போராட்டம் என்பதால் அறவழியில் தான் எங்களுடைய போராட்டத்தை காண்பிக்க முடியும். வேறு வழியில் நாங்கள் கையாண்டால் எங்களுக்கு அது மட்டும் சட்ட நீதிமன்றத்திற்கு அவமதிப்பு போன்ற செயல்களை ஈடுபடுவதாக கூறிவிடுவார்கள் என்ற அச்சத்தில் தங்களுடைய எதிர்ப்புகளை தற்போது தெரிவித்து வருகின்ற இந்த பாலமேடு பகுதி மக்கள் இப்பொழுது நம்மிடையே பேசுவதற்காக இந்த பாலமேடு பகுதியில் ஒருத்தர் இணைந்திருக்கிற அவங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். உங்கள் காலத்தில் ஜல்லிக்கட்டு என்ன மாதிரி வெகு விமர்சையாக நடைபெற்றது? இந்த 2 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருக்கிறது உங்களுடைய எந்த மனநிலை இருக்குது? எந்த ஒரு காலமும் இந்த மாதிரி நடந்ததில்லை மேடம். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் எங்களுடைய சின்ன வயசுலேருந்து நாங்களாம் இது பூரியப்பட்டு நாங்கள் உயிருக்கு உயிராக நாங்கள் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? பாதம் மட்டும் அந்த ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா வெள்ளைக்கார ஆட்சியிலேருந்து நடந்தது. ஏன் இதே கிரிக்கெட் நடக்குது, அதில் ஒரு ஆள் செத்துடுறாங்க, அதுக்கு என்ன பண்ணீங்க? அது ஒன்றுமே பண்ணல. சரிங்களா? ரேஸ் நடக்குது, குதிரை ரேஸ் நடக்குது, மாட்டு வண்டி ரேஸ் நடக்குது. ஏன் அதுக்கெல்லாம் தடை பண்ணலாமே? இதுக்கு பண்ணலையே? ஏன் இது மட்டும் ஏன் பண்ணுறீங்க? இது பாரம்பரியம் நடந்துக்கிருக்கு ஜல்லிக்கட்டு. எல்லாத்தையும் உயிருக்கு மேலே இது ஒரு அச்சம். இது யாருமே நினைக்கல, மக்கள் யாருமே நினைக்கல. சரிங்களா? இது உயிரோட உயிராக வாழ்ந்துக்கிட்டு கொண்ட ஒரு மக்கள் தான் இது பேசுகிறாங்க. சரிங்களா? இதை நீங்கள் இதுக்கு எல்லாத்தையும் நடவடிக்கை எடுத்து இதுக்கு உடனடியாக எங்களுக்கு விடுவிக்கணும். இப்போ இவங்க சொன்ன மாதிரி தங்களுடைய இந்த பொங்கல் பண்டிகை ஜல்லிக்கட்டு போட்டிகள் தானே ஒவ்வொரு வருடம் வெகு விமர்சையாக கடைபிடித்து வந்தோம். இந்த வருடம் நடைபெறாமல் இருப்பது எங்களுக்கு ஆழ்ந்த துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். உங்கள் குழந்தைங்களுக்கு ஜல்லிக்கட்டை பற்றின விளையாட்டை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்நிலையில் இந்த 2 வருடம் ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் இருக்குது. நீங்கள் என்ன மனநிலையை பார்க்குறீங்க? இன்னும் வரப்போகிற காலத்தில் என்ன மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு இதோட விளையாட்டு தெரிஞ்சிருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கையாளுவேன்னு நினைக்கிறீங்க? மேடம் ஒன்றும் இல்லை மேடம். என் பையனுக்கு இப்போ 5 வயசு ஆகுது. சென்ற ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்கலை. அதுக்கு முன்னாள் ஆண்டு நடந்தது 2014 நடந்துச்சு. அப்போ இங்கே என்ன நடந்ததுன்னு இவனே சொல்லுவாங்க, கேளுங்க. ஜல்லிக்கட்டு பார்த்தோம்ல தம்பி, அன்னைக்கு என்ன செஞ்சு இந்த இடத்துல மாடு? சரி, இது ஒரு வீர விளையாட்டுங்க மேடம். இது என்ன அப்படின்னாக்கா நம்மளோட கலாச்சாரத்தவே அழிக்கிறாங்க இவங்க. இந்த கலாச்சாரத்தை அழிக்கிறது இப்போ மட்டும் நாங்கள் அனுபவித்ததை எங்கள் பையன் அனுபவிக்கணும்னு நினைப்போம். அப்போ இந்த கலாச்சாரமே மாறணுன்னே வீர விளையாட்டுனா என்னன்னே தெரியாத அளவுக்கு போயிடும். இதுக்கு உடனே இப்போ சினிமா நடிகர்களும் கலை இறங்கியிருக்கிறாங்க. அவங்க எங்களோட பணத்தில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கி இந்த ஒரு வீர விளையாட்டவே அழிக்கக்கூடிய தகுதியே இல்லை அவங்களுக்கு. அவங்க எப்படி இதை பற்றி பேசலாம்? இவங்க பேசுகிற பூராமே இந்த பீட்டா அமைப்பில் இருக்கிறதுனால பேசுகிறாங்க. இந்த பீட்டா என்ற அமைப்பை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த கண்டிப்பு எனக்கு உள்ள ஆதங்கம் மட்டும் இல்லை, இப்போ தமிழக மக்கள் மத்தியில் முள்ளிதாக தோன்றிவிட்டது. இந்த தோன்றல் நாளைக்கு இதே பெரிய இன்றைக்கி தன்மானத்தோடு போராடிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இது ஒரு வீர போராட்டமாக மாறும். இந்த வீர போராட்டத்தை நம்ம தமிழக அரசு இந்த அளவுக்கு நடக்காத அளவுக்கு தமிழக அரசும் சரி, உச்சநீதிமன்றமும் சரி, இதை மக்கள் நலனாக பார்த்து கொள்ள வேண்டும். உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை கர்நாடக முதல்வர் மதிக்கலை, கேரள முதல்வர் மதிக்கலை. நம்ம முதல்வர் ஏன் மதிக்கணும்? நாங்கள் எதுக்குங்க மதிக்கணும்? எங்களோட வீரங்கள் பாதுகாக்கப்படணும். சரிங்களா? அது நடக்காத பட்சத்தில் நாங்கள் எல்லாம் நாளைக்கு இது ஒரு போராட்ட களமாக மாறிவிடும். இது ஒரு வீர விளையாட்டு களமாக இருந்த களம் போராட்ட களமாக மாறிவிடக்கூடாது என்பதை நான் இதன் மூலம் தெரிவுபடுத்திக் கொள்கிறேன் மேடம்.
இப்போ இந்த பகுதி மக்கள் சொல்லும் போதே தெரிஞ்சது ஒரு சோகத்தோடவும் துக்கத்தோடவும் இந்த பொங்கலை வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு கருப்பு பொங்கலாகவே கடந்த 2 ஆண்டுகளாக இந்த தை திருநாள், அதாவது உழவர்களோட திருநாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் பார்த்தோன்னா பெரும்பாலான மக்கள் விவசாய தொழில் செய்து தங்களுடைய வருமானத்தை ஈட்டி வருகின்ற சூழலில் காளைகளை அதற்காக பயன்படுத்தி வருகின்றனர். ஒரு நாளாவது இந்த காளைகளை சந்தோஷத்துடன் அதாவது ஜல்லிக்கட்டு களத்தில் குதிக்க விட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த இந்த மக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஏற்படுத்திய இந்த தடை என்பது வெறும் சோகத்தையும் ஒரு விரக்தியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க முடிகிறது. உழவருக்கு பயன்படுத்திய இந்த காளையை நாங்கள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கூடாவது இந்த ஜல்லிக்கட்டு களத்தில் விளையாட விடுவோம் என்ற எண்ணத்தில் இருந்தோம். ஆனால் இன்று எங்கள் வீடுகளில் பொங்கல் வைக்காமல் ஒரு சோக பொங்கலாகவும் ஒரு கருப்பு பொங்கலாகவும் தான் இந்த வருடம் பார்க்கப்படுகிறது என்ற கருத்தை தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு முதியவர் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் தாத்தா, இப்போ வந்து உங்க கிராமத்துல உங்க காலத்துல என்ன மாதிரியான நீங்க ஜல்லிக்கட்டை விளையாடிட்டு இருந்தீங்க? என்ன சொன்னா, யுகம் மணிக்கணும் கொஞ்சம் யுகம் என்பது யுகம் கிரேதா துரேரகா திரேரகா கலியுகம் 4 காலத்திலையும் பூர்வீகமாக நடந்து வந்த இந்த பாரம்பரிய வரலாற்று சான்றுடைய சக்தியை வந்து இன்னைக்கு வந்து அதாவது எத்தனை பேர் முன்னேற்றம் செஞ்சாலும் கூட இப்போ இந்த வயதானவர் சொன்னும் போது வந்து பல நூற்றாண்டுகளாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நாங்கள் நடத்தி வந்தோம் என்றும் இது எங்களுக்கு வந்து ஒரு அவமான விஷயமாகவும் தமிழர்களுடைய வீரத்தையும் அடையாளத்தையும் மறக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. பானு